இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள் வழங்குவதற்காக வேதப்பிரியா செல்வராஜ். முக்கிய செய்திகள். அசல் ஓட்டுநர் உரிமம் கட்டாயம் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் சபாநாயகர் தனபால் நோட்டீஸ். செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க உத்தரவு. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த மாணவர் சசிகுமார் தூக்கிட்டு தற்கொலை. ப்ளூவேல் கேம் விளையாட்டால் நிகழ்ந்த விபரீதம். எடப்பாடி அணி கூட்டும் பொதுக்குழுவிற்கும் அதிமுகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதிமுக நிர்வாகிகள் யாரும் பங்கேற்க வேண்டாம் என டிடிவி தினகரன் எச்சரிக்கை. மத்திய அமைச்சரவை நாளை மாற்றி அமைக்கப்படலாம் என தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவை சேர்க்க பாஜக தலைமை திட்டம். உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பான வழக்கு. தமிழக அரசு மற்றும் மாநில தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். விரிவான செய்திகள். தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் தனபால் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க தனபால் வலியுறுத்தல். முதல்வர் பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை என தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 19 பேர் தனித்தனியாக ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் மனு அளித்தனர். பின்னர் அவர்கள் புதுச்சேரி ரிசார்ட்டில் 10 நாட்களுக்கும் மேலாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இப்படி தங்கியுள்ளவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என அரசு கொறடா ராஜேந்திரன் சபாநாயகர் தனபாலுக்கு பரிந்துரை செய்தார். இதனையடுத்து அவர்களுக்கு விளக்கம் கேட்டு சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பினார். இதையடுத்து தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் சிலர் நேற்று முன்தினம் சட்டசபை செயலாளரை சந்தித்து விளக்கம் அளித்திருந்தனர். ஆனால் சபாநாயகர் தனபால் மீண்டும் 19 எம்எல்ஏக்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதில் செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள் இவர்கள் முழுமையான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்றும், கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி அளித்த விளக்கத்தை இடைக்கால பதிலாகவே கருதப்படும் என்றும் தனபால் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் பலர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளதை அடுத்து மத்திய அமைச்சரவை நாளை மாற்றப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர் ராஜீவ் பிரதாப் ரூடி, மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர் மகேந்திரநாத் பாண்டே ஆகியோர் நேற்று இரவு தங்களது பதவியை திடீரென ராஜினாமா செய்தனர். இருவரும் கட்சி பணிக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல் மத்திய இணை அமைச்சர்கள் கிரிராஜ் சிங், நிர்மலா சீதாராமன், கல்ராஜ் மிஸ்ரா ஆகியோரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதேபோல் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி உடல்நலம் காரணமாக பதவி விலக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பாதுகாப்பு துறையில் இருந்து விலக இருப்பதாகவும், நிதின் கட்காரி ரயில்வே துறை அமைச்சராக பொறுப்பு ஏற்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மத்திய அமைச்சரவை நாளை மாற்றியமைக்கப்படலாம் என்றும், மாற்றம் செய்யப்பட உள்ள அமைச்சரவையில் எடப்பாடி மற்றும் ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படலாம் எனவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ப்ளூவேல் கேம் விளையாட்டால் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த மாணவர் சசிகுமார் என்பவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் சசிகுமார். அவர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் MBA முதலாம் ஆண்டு படித்து வந்தார். இந்நிலையில் சசிகுமார் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவரது செல்போனை எடுத்து பார்த்ததில் அதில் உயிரை கொடுக்கும் ப்ளூவேல் கேம் லிங்க் இருந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதனால் பல்கலைக்கழக வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முன்னதாக மதுரையைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற மாணவர் ப்ளூவேல் கேம் விளையாடி தற்கொலை செய்து கொண்டார். அதனால் ஏற்பட்ட பரபரப்பு அடங்கும் முன்பு மீண்டும் ஒரு தற்கொலை சம்பவம் நடந்துள்ளது. ப்ளூவேல் விளையாட்டிற்கு பல மாநிலங்களில் இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
வாகன ஓட்டிகள் அசல் ஓட்டுநர் உரிமத்தை கட்டாயம் வைத்திருக்க தேவையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. வாகன ஓட்டிகள் இன்று முதல் அசல் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் என தமிழக அரசு புதிய சட்டம் கொண்டு வந்தது. உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டினால் 3 மாதம் சிறை தண்டனை அல்லது 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அரசு எச்சரித்திருந்ததை அடுத்து இந்த சட்டம் இன்று நடைமுறைக்கு வந்தது. சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. பெரும்பாலானோர் ஒரிஜினல் லைசென்ஸ் கட்டாயம் எடுத்து வந்து இருந்தனர். வாகன சோதனையில் அவற்றை காண்பித்து ஒத்துழைப்பு கொடுத்தனர். எனினும் லைசென்ஸ் இல்லாதவர்களிடம் அபராதம் வசூலிக்கப்பட்டது. இதனிடையே தமிழக அரசின் சட்டத்தை எதிர்த்து லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வாகன ஓட்டிகள் அசல் ஓட்டுநர் உரிமத்தை கட்டாயம் வைத்திருக்க தேவையில்லை என கருத்து தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக தமிழக அரசு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தி வழக்கை பிற்பகலுக்கு ஒத்திவைத்தது. சென்னையில் பல இடங்களில் கனமழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அடுத்த 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்த நிலையில் மழை பெய்து வருகிறது. சென்னையின் புறநகர் பகுதியில் காலையிலிருந்து கனமழை பெய்து வருகிறது. தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், வண்டலூர், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பல இடங்களில் கனமழை பெய்தது. மழையால் மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எனினும் சென்னை சாலைகள் மீண்டும் கடுமையாக பாதிப்படைந்துள்ளன. சாலையில் மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் அடிக்கடி பெய்து வரும் கனமழையால் சென்னையில் குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றான பூண்டி ஏரியின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் சென்னை மக்களின் தண்ணீர் பற்றாக்குறை ஓரளவுக்கு தீரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை 12ஆம் தேதி கூடும் பொதுக்குழுவிற்கும் அதிமுகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அந்த கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் யாரும் பங்கேற்க வேண்டாம் என்றும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் செப்டம்பர் 12ஆம் தேதி அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் நடைபெறும் என்று சில தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்னர் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்புக்கு சில நாட்கள் அமைதியாக இருந்த தினகரன் இன்று அறிக்கை மூலம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கழகத்தின் உண்மை தொண்டர்கள் நம்ப வேண்டாம் என்றும் அப்படி நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் என்றும் மீறு பங்கேற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். செப்டம்பர் 12ஆம் தேதி பொதுக்குழு கூடும் என்று அறிவித்த நபர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். கும்பகோணம் அருகே ஐஸ்வர்யா நகரில் முன்விரோதம் காரணமாக இளைஞர்கள் 2 வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் அருகே ஐஸ்வர்யா நகரில் களியமூர்த்திக்கும் முல்லை நகரைச் சேர்ந்த ராமலிங்கத்திற்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறு குறித்து நியாயம் கேட்க ராமலிங்கம், குருமூர்த்தி, தினேஷ் உள்பட 5 பேர் களியமூர்த்தி வீட்டிற்கு சென்றனர். ஆனால் இவர்களை வழியிலேயே மறித்து களியமூர்த்தி உள்ளிட்ட சிலர் அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் குருமூர்த்தி, தினேஷ் ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த குருமூர்த்தியுடன் வந்த 3 பேரும் தப்பி ஓடி உயிர் பிழைத்தனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த திருவிடைமருதூர் போலீசார் இவரது சடலத்தை கைப்பற்றி கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பி ஓடிய கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த இரட்டை கொலை சம்பவத்தால் கும்பகோணம் முல்லை நகர் மற்றும் ஐஸ்வர்யா நகர் பகுதிகளில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. சம வாய்ப்பும் சம உரிமையோடு எல்லா நலமும் எல்லா வளமும் இஸ்லாமியர்கள் பெற்றிட தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பக்ரீத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஒரே குலம் ஒரே கடவுள் என்ற உன்னத நோக்கம் கொண்ட இஸ்லாமிய மார்க்கம் சமூக ஒற்றுமையையும் சமுதாய நல்லிணக்கத்தையும் மக்களிடத்தில் உருவாக்கும் சிறந்த மார்க்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த அனைவரும் நலமுடனும் எல்லா வளமுடனும் சம வாய்ப்பும் சம உரிமையும் பெற்றிட வேண்டுமென இந்த இனிய நாளில் வாழ்த்துவதாக கேப்டன் கூறியுள்ளார். மேலும் சாந்தியும் சமாதானமும் மேலோங்கிட உழைப்போம் என்றும் மனித உறவுகள் உன்னதம் பெற்றிட அன்பை விதைப்போம் என்றும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். பல ஆண்டு காலமாக நான் தேமுதிக சார்பில் இஸ்லாமிய நண்பர்களுடன் இணைந்து குர்பானி வழங்கி தியாக திருநாளை கொண்டாடி வருவதை நினைவு கூர்ந்துள்ள கேப்டன், அதேபோல் இந்த ஆண்டும் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி நகரம் பெருமாள்பேட்டையில் நாளை மாலை 4 மணி அளவில் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த பெற்றோர்கள்
பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்களோடு குர்பானி வழங்கி பக்ரீத்தை கொண்டாட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் குர்பானி வழங்கி பக்ரீத்தை கொண்டாட வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது தொடர்பான அறிவிப்பை 15 நாட்களுக்குள் வெளியிடக் கோரிய வழக்கில் தமிழக அரசு மற்றும் மாநில தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் நிறைவடைந்து பல மாதங்களை கடந்தும் உள்ளாட்சி தேர்தலை நடத்த தமிழக அரசு தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருகிறது. இதற்கு நீதிமன்றங்களும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தன. இந்நிலையில் தமிழக உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது தொடர்பாக 15 நாட்களுக்குள் அறிவிப்பு வெளியிட உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு ரஞ்சன் கோகாய் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தேர்தலை நடத்துவது தொடர்பாக 6 வார காலத்திற்குள் பதிலளிக்க தமிழக அரசு மற்றும் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராடியதால் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்ட மாணவி வளர்மதி காவல்துறையின் நடவடிக்கைக்கு எதிராக சிறையில் உண்ணாவிரதம் இருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவதில் மத்திய மாநில அரசுகள் தீவிரம் காட்டி வருகிறது. நெடுவாசல், கதிராமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து மக்கள் போராட்டங்கள் வெடித்து வருகிறது. இந்நிலையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து சேலம் கோரிமேட்டில் உள்ள அரசு கலைக்கல்லூரி அருகே மாணவர்களுக்கு துண்டு பிரச்சாரம் செய்ததாக கூறி காவல்துறை மாணவி வளர்மதியை குண்டர் சட்டத்தில் கைது செய்தனர். இந்த நிலையில் சிறையில் உள்ள வளர்மதி நெடுவாசல், கதிராமங்கலம் ஹைட்ரோ கார்பன் திட்டம், கடலூர், சிதம்பரம் மாவட்டங்களில் அமல்படுத்தப்படும் பெட்ரோ கெமிக்கல் திட்டம் ஆகியவற்றையும் கைவிட வலியுறுத்தியும் சிறையில் தன்னை பார்க்க வருபவர்களை உளவுத்துறை மிரட்டுவதை கண்டித்தும் தன் மீது உள்ள குண்டர் சட்டத்தை நிபந்தனையின்றி திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காலை முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார். இதனால் கோவை சிறைச்சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு தாம்பரம் நகர தேமுதிக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சென்னை அடுத்த தாம்பரத்தில் கேப்டன் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நகர தேமுதிக செயலாளர் மா. செழியன் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கழக பொருளாளர் ஏ. ஆரி இளங்கோவன் மற்றும் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் கலந்து கொண்டு இன்றைய அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து, தாம்பரம் நகராட்சி அவலங்களை குறித்து சிறப்புரையாற்றினார். மேலும் தாம்பரம் சண்முகம் சாலையை ஜிஎஸ்டி சாலையில் இணைக்காமல் அதிமுக, திமுகவினர் தன் சுயநல லாபத்திற்காக இணைப்பு சாலையை முடக்கிவிட்டதால் சிறு வியாபாரிகளுக்கும் வியாபாரம் முற்றிலும் பாதிப்படைந்துள்ளது என குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து ஏழை எளிய பயனாளிகளுக்கு தையல் இயந்திரம் மற்றும் இலவச சேலைகள் வழங்கப்பட்டது. இதில் தலைமை கழக பேச்சாளர்கள் தீப்பொறி செல்வராஜ், தம்பி முருகன், முகிலரசன், மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இஸ்லாமிய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்தனர். ஒருவரையொருவர் கட்டி அணைத்து சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தினர். பின்பு ஏழை எளிய மக்களுக்கு குர்பானி கொடுத்து தங்கள் பாவங்களை போக்கினர். தொடர்ந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழ்நாட்டின் நாளை பக்ரீத் கொண்டாட உள்ள நிலையில் கேரளாவை ஒட்டியுள்ள கூடலூரில் முஸ்லிம்கள் அதிகம் உள்ளதால் இன்று கொண்டாடப்படுகிறது என்று பள்ளி கமிட்டிகள் தெரிவித்தன. பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டும்தான் இன்னைக்கு இருக்குது, மற்ற இடங்கள் எல்லாம் நாளைக்கு தான் இருக்குது. பிற மாதம் வந்து நாளை தான் வந்திருக்கு. கேரளா அடிப்படை தான் இங்கே தான் பக்கத்தில் இருக்கிறதுனால தான் இங்கே இன்னைக்கு பக்ரீத் வந்திருக்கு. மௌத்தானவங்களுக்கு எல்லாத்துக்கும் இங்கே ஜியாரத்து பண்ணி அவங்களுக்கு வேண்டி துவா பண்ணிட்டு இருக்கோம். அனைத்து முஸ்லீம்களும் இந்தியா முழுவதும் உலக நாடுகள் அத்தனை பேருமே இன்னைக்கு ஒரு பண்டிகையா கொண்டாடிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இஸ்லாமியர்களின் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை இன்று சன்னி முஸ்லிம்களால் கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. இந்நாளில் சமாதானமும் அமைதியும் கிடைக்க வலியுறுத்தும் வகையில் இந்த தியாக திருநாளை கொண்டாடுவதாக இஸ்லாமியர்கள் தெரிவித்தனர். மனிதநேயத்தை எடுத்து காட்டும் வண்ணம் இந்த தியாக திருநாள் கொண்டாடப்பட்டது.
பக்ரீத் பண்டிகையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த இளங்கடை அல் மஸ்ஜிதுல் அஷ்ரா பள்ளிவாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நடத்தியதுடன் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதில் பெண்களுக்கும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தமிழகத்தின் பிற இடங்களில் நாளை பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கேரளாவிலும் குமரி மாவட்டத்திலும் இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டங்கள் நடப்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு நிகழ்வுகளை சுருக்கமாக செய்தித் துறள்களாக தற்போது காணலாம். புதுக்கோட்டையில் இன்று 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் பழனிசாமி ஆதரவாளர்கள் மற்றும் தினகரன் ஆதரவாளர்கள் இன்று எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிப்பதை தொடர்ந்து மோதல் வராமல் தடுக்க 144 தடை உத்தரவு பிறக்கப்பட்டுள்ளதாக துணை ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து புதுக்கோட்டையில் உள்ள அண்ணா சிலை, எம்ஜிஆர் சிலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பொது இடங்களில் 4 பேருக்கு மேல் கூடினால் கைது செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாவட்டம் முழுவதும் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. தமிழகத்தின் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை முறையாக அகற்ற நடவடிக்கை எடுக்காததை அடுத்து 13 மாவட்ட ஆட்சியாளர்கள் செப்டம்பர் 21ஆம் தேதி நேரில் ஆஜராகி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றம் உத்தரவிடும் 19 மாவட்ட ஆட்சியர்கள் மட்டும் அறிக்கை தாக்கல் செய்திருந்தனர். ஆக்கிரமிப்பு தொடர்பான வழக்கை இன்று விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆக்கிரமிப்பு தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்யாத மாவட்ட ஆட்சியர்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. திராவிட கொள்கைகளை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்றும் பெரியாரின் கொள்கை சுடரை அண்ணா வளர்த்தார். அதனை பின்னர் கலைஞர் வளர்த்தார் என திக தலைவர் வீரமணி கூறினார். திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் புதுப்பிக்க வேண்டிய தருணம் என்றும் வீரமணி தெரிவித்தார். முன்னதாக ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் தந்தை பெரியார், அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட சிலைகளை மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். திமுக தலைவர் கே. வீரமணி தலைமையில் போட்டி தேர்வு பெற்ற நூலகத்தையும் மாணவர் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். ஆவின் நிறுவனத்திற்கு தற்போது வருகின்ற பாலின் கொள்முதல் அளவு குறைந்துள்ள நிலையில் அதனை மறைத்தும் தங்களின் வீழ்ச்சி நிறைகளை போன்று காண்பித்தும் அதனை சாதனையாக சுய தம்பாட்டம் அடித்துக் கொண்டு தமிழக அரசு முயற்சி செய்திருப்பதாக தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் கோரிக்கைகளை இனியும் செயல்படுத்திட முன்வராமல் தாமதம் செய்யுமானால் ஆவின் பால் விற்பனையை புறக்கணிக்கின்ற முடிவையும் எடுக்க நேரிடும் என அந்த சங்கம் எச்சரித்துள்ளது. குடியாத்தம் நடுப்பேட்டை ராஜாஜி தெருவில் உள்ள இந்தியன் பேங்கில் கள்ளப்பாடியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன் என்பவர் நகையை அடகு வைத்த ரூபாய் 55,000 பணத்தை பேங்கின் வெளியே உள்ள தன்னுடைய வண்டியில் வைக்க முயன்ற போது ஆந்திர மாநிலம் விஜயவாடாவைச் சேர்ந்த சீனிவாசன் அப்பணத்தை பிடுங்கிக் கொண்டு ஓட்டம் பிடித்தார். கார்த்திகேயன் கூச்சல் போடவே அங்கிருந்த பொதுமக்கள் சீனிவாசனை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் சீனிவாசனிடம் விசாரணை செய்து வருகின்றனர். இதனால் குடியாத்தம் வங்கி முன்பு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கரூர் சனப்பிரட்டி பகுதியில் மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டதை அடுத்து அப்பகுதி வாழ்நாள் மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். எருமம்பட்டி அருகே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக காவல்துறை ஆய்வாளர் ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாகவும் கொடுத்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்க கோரியும் மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் வரகூர் கிராமத்தில் ஒரு பிரிவினைச் சேர்ந்தவர்கள் மற்றொரு சமூக பிரிவினர் வீடுகளை சேதப்படுத்தினர். சேதப்படுத்திய பிரிவினர் மீது புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து 200க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நெல்லை சமாதானபுரத்தில் இருசக்கர வாகனத்தில் ஆட்டோ மோதிய விபத்தில் பெண் பலியான சம்பவம் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. பாளையங்கோட்டை கேடிசி நகரைச் சேர்ந்த விஸ்வநாதன் தனது மனைவியுடன் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது ஆட்டோ மோதியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த லாரி அந்த பெண் மீது ஏறியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த விபத்து புலனாய்வு போலீசார் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பாலாற்றில் தடுப்பணை கட்ட வேண்டும் என வலியுறுத்தி பாலாறு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் கூட்டமைப்பினர் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் வண்டலூரில் நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாலாற்றின் குறுக்கே 7 இடங்களில் தடுப்பணை கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து வாயலூர் புதுப்பட்டின விவசாயிகள் முதல்வருக்கு நன்றி தெரிவித்து பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். உதகை அருகே சிங்காரம் வனப்பகுதியில் காயங்களுடன் சுற்றித் திரியும் காட்டு யானைக்கு வனத்துறையினரால் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் சிங்காரம் வனப்பகுதியில் காட்டு யானை ஒன்று வயிறு மற்றும் கண்களில் அடிபட்ட நிலையில் உணவு உட்கொள்ளாமலும் நீர் அருந்தாமலும் தவித்து வந்தது. தகவல் அறிந்து விரைந்த வனத்துறையினர், கால்நடை மருத்துவர்கள், வனத்துறை அதிகாரிகளுடன் உதவியுடன் யானைக்கு கடந்த 2 நாட்களாக சிகிச்சை அளித்து கண்காணித்து வருகின்றனர். இச்சம்பவம் வனவிலங்கு ஆர்வலர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தல்லாகுளம் அருகே பட்டவெளி பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டு இருந்த 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 34 பேர் மீட்கப்பட்டனர். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட காப்பக உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து ரணியல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள மதக்கொண்டப்பள்ளி மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களில் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்த 30க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு ஏரியில் கரைக்கப்பட்டது. இதனையொட்டி 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பள்ளிகளுக்கு இடையிலான மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் திருச்சி அணி வெற்றி கோப்பையை தட்டிச் சென்றது. நெல்லையில் பாலங்கோட்டையில் ஹாக்கி நலச்சங்கத்தின் சார்பில் 20வது பெல்பியன்ஸ் கோப்பைக்கான ஹாக்கி போட்டி கடந்த 28ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்தது. பல்வேறு மாவட்ட பள்ளிகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் இறுதியில் திண்டுக்கல்லை 6-0 என்ற கணக்கில் வீழ்த்தி திருச்சி வெற்றி பெற்றது. விழாவில் மத்திய சங்கத்துறை மற்றும் கலால் துறை இணைந்து ஆணையில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிக்கு பரிசளித்து பாராட்டினர். பல்வேறு கொள்கை வழக்கில் பல மாநில காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த மணிகண்டன் மற்றும் டேவிட்டை இன்று கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி பகுதியில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இவர்கள் கடந்த 23ஆம் தேதி மும்பை கல்யாண் அதர்வாடி சிறைச்சாலையில் இருந்து தப்பியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் தொடர்கிறது. இலங்கைக்கு எதிரான 4வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. கொழும்புவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்த இந்திய அணி இலங்கையின் பந்து வீச்சை துவம்சம் செய்தது. அதிரடியாக ஆடிய கேப்டன் விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகிய இருவரும் சதம் அடித்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தினர். நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 375 ரன்கள் எடுத்தது. கோலி 131 ரன்களும் ரோஹித் சர்மா 104 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். மனிஷ் பாண்டே அரை சதம் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார். 376 ரன்கள் எடுத்தால் வெற்றி இலக்கை என்று இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய இலங்கை அணி 68 ரன்கள் எடுப்பதற்குள் 4 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. மாத்யூஸ் மட்டுமே 70 ரன்கள் எடுத்த நிலையில் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் 207 ரன்களுக்கு இலங்கை அணி ஆல் அவுட் ஆனது. இதனால் 168 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 4-0 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலையில் உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.